இந்த காலத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். சரியா? இந்த ஸ்கிட் மூலமா பைபிள், ஐடிவி, அலாம், வாவ் மொபைல், அப்புறம் ஒரு அக்கா, அப்புறம் ஒரு ரிமோட்டு. பிரைஸ்ல கொஞ்ச நேரம் தூங்குவோம் நல்லா. கிரீங் 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 அடச்ச கிரீங். எப்போ பாரு கரெக்ட் நேரத்தில் கரெக்டாக அடிச்சிருது. ஆனால் என்னால் தான் எழுந்துக்க முடியல. இதுக்கு ஒரு வேலையே கிடையாது. என்னையவா எழுப்புற நீ? உன்னை டெய்லி ஒழுங்காக எழுப்புறே நான் தான். இல்லைனா நீ ஒழுங்காக கூட போக மாட்டேன் எங்கேயும். கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட பேசுது பற்றியா? இதை ஒரு 2 பேட்டரி பிடுங்கினா தான் இது அடங்கும். சரி, கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம் நம்ம மறுபடியும். என்னாச்சு என்னாச்சு பைபிள் உனக்கு? அதான் எலிசபெத்தை பாரு எப்படி தூங்குறான்னு. முன்னாலாம் காலையிலே எழுந்திரிச்சு என்னை எடுத்து வாசிப்பா. ஆனால் இப்போ பாரு என்னை கண்டுக்க கூட மாட்டேன்றா. அதான் தும்மி மேலே பாராலாம் எவ்வளோ தூசியாக இருக்குன்னு அதான் தும்மிட்டு இருக்கேன். என்னையும் அவள் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறா. நீ அடிக்கும் போதே நீ பார்த்துருப்ப. அவள் என்னையும் அப்படியே தான் நடத்துகிறா. அதான் கிரிங் ரிங் 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 டிங். ஐயோ ஃபோனு. கிரிங் ரிங் டிங் 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 ஃபோன் டிங். எங்க வச்சிருக்க? ஃபோன் ஃபோன். கிரிங் ரிங் டிங் 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 டிங். ஹலோ 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 கேக்குதா? எங்கடி இருக்க? ஹலோ ஹலோ, வந்திருக்கிறது ஃபோன் இல்லை, மெசேஜ். எருமை மாடு மெசேஜா? இந்த கூகுள் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல நல்ல வாய்ஸை கொடுக்குது. ஆனால் எனக்கு பாரு கேவலமான வாய்ஸ் கொடுக்குது. சை, ஓம் முகரைக்கு இதுவே அதிகமாக தான் இருக்குது. இந்த ஃபோன் என்னை ரொம்ப இதாக்கிடுது. நமக்கு இந்த ஃபோனெல்லாம் செட் ஆகாது. நமக்கு இருக்குதே டிவி. கொஞ்ச நேரம் சாங், சீரியல் எல்லாமே நம்ம பார்க்கலாமா? இந்த ரிமோட் எங்கே வச்ச? எங்கே பாரு. முதல்ல எங்கள் அம்மா எங்கே? ஏம்மா ஏம்மா எங்கே ஆளை காணோம்? எப்போ பாரு எங்கள் அம்மா எங்கேயாவது போயிடுது. இதே ஒரு வேலையாக வச்சுருது. நம்ம டிவி பார்ப்போம். இங்கே இருக்கு ரிமோட். தேனினி மயிலும் சப்பா, எங்கள் அம்மாவுக்கு வேலையே இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வர ஃபுல்லாக இந்த கிறிஸ்டினை இது வச்சுட்டு போயிடுதா. எடுத்தோன்னே இதுதான் வருது. வேற வைப்போம். நமக்கு ஏற்ற மாதிரியே பார்ப்போம். மாணவர்களுக்கிடையே மோதல். இந்த மோதல், காதல், எங்கே பாரு சாவுறது, கொலை பண்ணுறது, இதே ஒரு ஏதாவது ஒரு நல்லதாக பார்க்க முடியுதா? வேற பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதியாகமம் 1:1 எப்பா 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 சர்ச்சில் தான் பாஸ்டர் தினமும் மெசேஜ் எடுத்து 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 தினமும் இது பண்ணிகிட்டு இருக்காரு. டிவிலையும் பார்த்தோன்னா அதே பாஸ்டர் வராரு. பாஸ்டரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேறு சேனலை மாற்ற போகிறேன். இந்த ரிமோட் வேறு நம்ம நினச்சது ஒன்று கூட பார்க்க முடியல. டுபாக்கோராக இருக்குது. ஏன் உனக்கு ஒரு இதை ஒழுங்காக பார்க்க தெரியாதா? பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ வலிக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன பேசுது பற்றியா? இதுக்கு ஒரு இந்த பேட்டரி பிடிங்கி போட்டால் தான் இது கொஞ்சம் அமைதியாக கிடக்கும். நமக்கு இந்த டிவி இந்த இதெல்லாம் நமக்கு செட் ஆக போகிறதில்ல. நமக்கு தான் இந்த ஃபோன் இருக்குது. எங்கே இந்த ஃபோன்? கொஞ்ச நேரம் ரீல்ஸு, வாட்ஸ்அப், யாராவது ஸ்டேட்டஸ் எதாவது போட்டுக்கலாம், போய் பார்ப்போம். ஹாய் டியர், ஐ மிஸ் யூ, டுமாரோ ஐ வில் கம். குரங்கு மாதிரி நோண்டிகிட்டே இருக்குது, எனக்கு வலிக்குது. ஏம்மா டச்சு ஃபோனு கஷ்டப்பட்டு 25,000 கொடுத்து சேலரி நான் வாங்கியிருக்கிறேன். நீனா என்ன திட்டிகிட்டு இருக்கிற? நீ ஆக்சுவலாக நீ ஏன் கண்ட்ரோல் இருக்கிற தெரியும்ல? என்னது? நான் உன்னோட கண்ட்ரோலில் இருக்கிறேன்? நீ தான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற. உன்னோட ஃபோட்டோ, வீடியோ, நீ சோஷியல் மீடியாவில் பார்த்த எல்லாமே எங்கிட்ட இருக்கு. நான் பண்ணுவேன் தெரியுமா? ஐயோ, இதை மறந்துட்டேனே. ஐயோ, நான் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து எங்கெங்கெல்லோ போனேன். இந்த ஃபோனு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுது. எலிசபெத் யாரு? பைபிள். பைபிள் சொல்லுங்க. பைபிள் எனக்கு தெரியுதா எலிசபெத்? பைபிள் உங்களை தெரியாம இருக்குமா? அதுவும் நான் கிறிஸ்டினா இருக்கிறேன். பைபிள் தெரியும்னா வெளியே ரொம்ப அசிங்கமா இருக்கும். இல்ல எலிசபெத், நீ என்ன மறந்துட்ட எலிசபெத். என்ன பைபிள்? உங்களை எப்படி மறக்க முடியும்? சண்டேனா சர்வீஸ் கரெக்டா எடுத்துட்டு போறேன். சர்வீஸ் கொஞ்சம் கரெக்டா பத்திரமா கொண்டு வந்து வைக்கிறேன். உங்களை எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல எலிசபெத், நீ சண்டே சர்வீஸ்க்கு மட்டும்தான் நீ என்னை எடுக்கிற. மற்றபடி நீ என்னை எடுக்கவே இல்லை. நீ என்னை எடுத்து வாசிக்க கூட இல்லை எலிசபெத். நீ என்னை மறந்துட்ட. மறக்கல பைபிள்.
இல்லை எலிசபெத், நீ என்னை மறந்துட்ட. நீ 24 hours நீ டிவி மொபைலும் தான் நீ பார்க்குற. நீ என்னை வாசிக்கலை, நீ என்னை எடுக்கலை. நான் உங்களை மறக்கல பைபிள். ஆமாம், அவனுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் தானே கொடுக்குறோம். அப்போ அவளுக்கு எங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அஃப்கோர்ஸ் டிவி இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? இல்லையே, அவனுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் தான் லேஸ்டர்ஸாக வந்து சாங்கு வீடியோ எல்லாமே அவனுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஏன் பாத்ரூம் போகும் கூட அவன் என்னையே தான் கூப்பிட்டு போகிறான். ஐயோ சும்மாங்க, நியூஸ் தாங்க பார்ப்பேன். இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லலாமா? பாரு எலிசபெத், நீ எப்படி இருக்கேன்னு. இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பைபிள். இது எப்பவுமே என் கூட இல்லைன்னா எனக்கு அலர்ச்சி மாதிரி வந்துடுது பைபிள். இல்லை எலிசபெத், நீ போகிற வழி தப்பு. நீ எப்படி அவங்ககிட்ட டிவி மூலியமாகவும் மொபைல் மூலியமாக நீ ஏசிட்ட பேச முடியுமா? நீ என்ன வாசிச்சாதான் நீ ஏசப்பாட்ட பேச முடியும் எலிசபெத். உண்மைதான் பைபிள், உண்மைதான். நீ என்னை மறந்துட்ட எலிசபெத். ஆனால் உங்களை மறக்கல பைபிள். நீ என்னை மறந்துட்ட எலிசபெத். மறக்கல நீ பைபிள். மறந்துட்ட எலிசபெத். மறக்கல நீ பைபிள். மறந்துட்ட. மறக்கல மறக்கல நீ மறக்கல. மறந்துட்ட எலிசபெத். கிரேங் 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 கிரேங். எப்போ பாரு இது ஒன்று அடிச்சுட்டே இருக்குது. பைபிள் இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏசப்பா என்கிட்ட பேசினார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பைபிளை பார்த்தீங்கன்னா நான் வாசிக்காமல் என்னென்னமோ நான் வந்து சொல்லப்போனால் நான் அதை ஒதுக்கியே வச்சுட்டேன் நான். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நான் இருக்க போகிறது கிடையாது. தினமும் நான் பைபிள் வாசிக்க போகிறேன். ஏசப்பா என்கிட்ட பேசியிருக்காரு. இன்றைக்கி நான் மாறிட்டேன். வெளிரங்க பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்குன்றது உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேளுங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நான் மாறிட்டேன். நீங்கள் எல்லாருமே மாறுவீங்களா? அலாம் பாத்தியா, எலிசபெத் என்னை எடுத்து வாசிக்க போகிறாளா? இனிமே ஜாலி தான் எனக்கு. ஓகே, இதன் மூலமாக ஒரு உண்மையான மெசேஜ் என்னென்னா, நம்ம கண்ட்ரோல் இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். குட்டி பிள்ளைங்க, யார்கிட்ட உங்கள் கண்ட்ரோல் இருக்குது? மொபைல், டிவி ஆர் பைபிள்? ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உலக காரியங்கள் எதுக்கிட்ட நம்ம கண்ட்ரோல் கொடுக்குறோமோ அது நம்மளை அழிவின் பாதைக்கு நேராக நடத்திட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் தெரிந்தோ தெரியாமலோ அநேக மணி நேரங்கள் நம்ம மொபைல் இல்லை டிவியில் இருக்கிறோம். அப்படி தானே? நமக்கு நேரம் போகிறதே தெரியலை. ஆனால் ஒன்று தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ட்ரோலை அந்த டிவியும் மொபைலும் எடுத்துக்குது. அது உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா கிட்ட உங்கள் கண்ட்ரோல் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். சரியா? அவர் தான் உங்கள் கண்ட்ரோலராக இருக்கணும். டிவி ரிமோட் இனிமேல் உங்கள் கண்ட்ரோலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாரும் ஓகே சொல்கிறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லிடுங்க. ஆமென்.